மணலி கந்தசாமி தியாகத்தினுடைய கொழுந்து தீப்பிழம்பு. மணலி கந்தசாமி தலைமறைவாக இருக்கிறார். இயக்கம் தடை செய்யப்பட்டு விட்டது. அவ்வப்போது மனைவியை மட்டும் வந்து பார்த்து செல்கிறார். யாருக்கும் தெரியாது. காவல்துறையே கண்டுபிடிக்க முடியல. சுற்றத்துக்கு தெரியாது, ஊருக்கு தெரியாது, தெருவுக்கு தெரியாது. வந்துட்டு போறாங்க. இப்ப அவர் கண்டுபிடிக்க முடியல. காவல்துறை மனைவியை கைது செய்தது. நீதிமன்றம் இதுவரைக்கும் தான் தங்கம் சொன்னாரு, மிச்சத்தை வைரம் சொல்றேன். நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க, உங்க கணவரை எப்போது பார்த்தீர்கள்? பார்க்கவில்லை. எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து? பல மாதங்கள் ஆச்சு. பார்க்கவே இல்லை, பார்க்கல. வரவே இல்லை, வரல. எப்படிம்மா கர்ப்பமா இருக்க? அந்த ஆ ஒன்று போதும், 1000 அர்த்தம் சொல்லு. அந்த ஆ ஒருவர் சொன்ன குரல், அந்த குரலில் ஒட்டுமொத்த இயக்கத்தின் இருதய வலி தெரிகிறது. எப்படிமா கர்ப்பமா இருக்க? நீதிமன்றத்தில் சில கேள்விகள் அபூர்வமானவை. நீதிமன்றத்தில் பிறக்கிற இலக்கியங்கள் அழிக்க முடியாதவை. இம்மார்டல் லிட்ரேச்சர் எல்லாம் பிறந்தது நீதிமன்றங்களில், மறந்து விடாதீர்கள். மணலி கந்தசாமி என்ற மனைவியாகிய மாதரசியின் மீது வீசப்பட்டது. எப்படி கர்ப்பமான? சொன்ன பதில், என் கர்ப்பத்துக்கு காரணம் என் குழுந்தனார். சொல்லியது பொய், உண்மைக்கு புறம்பானது. பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். திருவள்ளுவருக்கு அதற்கு பொருள் தெரியாது, எழுதியவருக்கு. மணலி கந்தசாமி மனைவிக்கு தெரியும். மணலி கந்தசாமி மனைவிக்கு தெரியும். நான் இங்கு பொய் சொல்கிறேன். இந்த பொய் என் மானத்தை சிதைக்கிறது, ஆனால் கட்சியை காப்பாற்றுகிறது, என் தலைவரை காப்பாற்றுகிறது. மானம் பெரிதா, கட்சி பெரிதா, உயிர் பெரிதா? உயிரை விட, மானத்தை விட கட்சி பெரிது, லட்சியம் பெரிது என்று கருதுகிற மாதரசிகளை கொண்டது இந்த இயக்கம்.